ஹலோ தரணி. சொல்கிறா விமல, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஆ, இருக்கேன்டா. அப்புறம் எங்கே இருக்க? வேலை விஷயமா சேலம் வரைக்கும் வந்தேன்டா. உன்னை நேரில் பார்த்துட்டு விஷயம் பேசலான்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். அப்படியாடா, என்ன விஷயம்? சரி, நேரில் பார்த்து பேசலாம். எங்கே வரணும்? மெசேஜ் பண்ணுறேன்டா. சரிடா. கடைசியாக ஸ்கூல் பெஞ்சில் ஒன்றா உட்காந்துருந்தது இப்போ இந்த பார்க் பெஞ்சு தான் ஒன்று சேர்த்துருக்கு. சரி, அதை விட இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நான் உன்னை இப்போ எது கூப்பிட்டேன்னு தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணல. ஆமாம், ஒன்றை தான் சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போயும் பேசி தானே இருக்கா? உனக்கு ஸ்கூலில் நடந்த விஷயம் தான் தெரியும், ஆனால் காலேஜில் நடந்த விஷயம் தெரியாது. அப்படியே என்னாச்சு? செகண்ட் இயர் படிக்கிறப்ப அவன் எனக்கு கால் பண்ணான். ஹலோ, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ தானே சொன்ன ஸ்கூல் முடிஞ்சிருந்து நம்ம கான்டாக்டில் இருக்கவன். நான் எப்போல்லாம் மெசேஜ் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்ன பிளாக் பண்ணல. இதை அப்பயே பேசியிருக்கலாமே. ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை விட்டு போக எனக்கும் மனசு இல்லடா. இப்போவும் உன்னை கெட்டு போல. நான் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். இல்லை விமல், எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம். உன் குரலை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். நான் அப்புறம் ஹலோ பேசுறேன். பாய். கட் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணல. ஆனால் தேர்ட் இயர் படிக்கிறப்ப எங்கள் 2 பேருக்கு நடுவில் சதீஷ்னு ஒருத்தன் வந்தான். ஹலோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ தான் உனக்கு பேசணும்னு தோணுதா? சரி சொல்லு. இங்கே சதீஷ்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு நம்மளை பற்றி தெரியும். அவன்கிட்ட உன் நம்பர் கொடுத்துருக்கேன். உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். எதுக்கு அவங்ககிட்டலாம் என் நம்பர் கொடுத்த? இல்லை, நீ அடிக்கடி மெசேஜ் பண்ணுறத என் வீட்டில் யாராவது பார்த்துருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதை அவன்கிட்ட சொன்னேன். அதை பற்றி தான் அவன் பேசுவான்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி அவனை பார்த்தேன், அதான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் அவன்கிட்ட என்னால் பேச முடியாது. நீ சொல்லாததான் எனக்கு வருத்தம். நெக்ஸ்ட் இயர் நான் ப்ளேஸ் ஆயிடுவேன். உங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிறேன். நீ என்ன தான் பேசினாலும் என் அப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். நீ வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்ட். என் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது தப்பாக நடந்துடும் விமல். என்ன தப்பாக நடக்கும்? நல்ல வேலையிலேருந்து பேசினா எல்லாரும் கேட்பாங்க. இல்லை விமல், இதுக்கப்புறம் பேசினா நமக்குள்ள சண்டை தான் வரும். நான் வைக்கிறேன். கவலைப்படாத மச்சான், பார்த்துக்கலாம். அப்புறம் என்னாச்சு? நான் ஆஃபீஸில் இருக்கப்ப அவன் எனக்கு திரும்ப கால் பண்ணான். என்ன சொன்னாங்க? அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் மச்சான். எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிடுறா. நான் அவனை சொல்லட்டுமா? என்ன தான் நீ ஃபோனில் 1000 விஷயம் பேசினாலும் அது நேரில் பேசுகிற ஒரு விஷயத்துக்கு சமமாகாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்கிட்ட நேரில் வந்து பேசுறதுக்கு பதிலாக போய் உன் ஆள்கிட்ட நேரில் போய் பேசு. அதுதான் உனக்கு ஒரு நல்ல முடிவு தரும். சரிடா, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு அவளை போய் பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட்டா. என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. வீட்டில் என்கேஜ்மெண்ட் வேலை நிறையா இருக்குது. ஓ, அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். இத்தனை வருஷத்தில் உன்னை தவிர ஒரு எந்த புண்ணியம் இடத்துல வச்சு பார்த்ததில்ல. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். இப்போவும் உன்னை கெட்டு போல. உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன். உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட நல்ல வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உன் மேலே வச்ச காதல் இன்னும் போகலை. இப்போவும் உனக்கு அந்த ஜாதி தான் பிரச்சனைனா நீ எந்த ஜென்ரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. இரு விமல், அப்பா கால் பண்ணுறாரு. ஐ எம் சாரி விமல். எனக்கு என் வீடு தான் முக்கியம்.
என் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாத.